நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே அருண் சேனல். தன்னுடைய தாத்தாக்காக கட்டப்பட்ட திருட்டு பட்டத்தில் 3ஆம் தலைமுறையாக வாழ்கிற மகன் அந்த பட்டத்துக்கு மீது ஒரு அவமதிப்பை நீக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பட்டத்தை நீக்கினாரா? அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்களில் அந்த கோயில் திருவிழாவில் நடந்த ஒரு பொருள் களவாண்டதை இவர் திருடலை அப்படின்னு நிரூபித்து பொதுமக்களில் பற்றி ஒரு நாட்டுக்கு புறக்கதையை வச்சு மையமாக எடுக்கப்பட்ட படம் தான் ஏஆர்எம். அந்த படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கற்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஆர்எம் மலையாளம் மூவி, ஒரு 3D அட்வென்ச்சர் மூவி. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படம் ரன்னிங் டைமாக ஓடுது. இது மலையாளத்துலேயும் தமிழ்லையும் இப்போ ரீசெண்டாக டப்பாகி வெளியாகிருக்கு. நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஜித்தன் லால் இயக்கத்துலையும் சுஜித் நம்பியார் அவர் ஸ்க்ரீன் பிளேயும் தான் அந்த படம் வந்திருக்கு. முழுக்க இது ஒரு நாட்டுப்புற கலைகளை வச்சு மையமாக எடுத்தப்பட்ட படம். இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தை. நீங்கள் படத்தை போய் தியேட்டரில் பார்த்தாலே தெரியும். 3D எஃபெக்ட்டும் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. படத்தில் நிறையா காட்சிகள் இருந்தாலுமே படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தீங்கன்னா கீர்த்தி செட்டி, சுரேஷ், இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருந்தாலுமே படத்தில் இன்னும் கூடுதலாக ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படி சொல்கிற அளவுக்கு நிறையா கதைகளும் இருக்குது. இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட் ஒரு சில இடத்துல எல்லாட்டாலும் கொடுத்த இடத்துல சூப்பராக கொடுத்துருக்காங்க. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் திரைக்கதை ஸ்க்ரீன் பிளேவும் தான். இதுதான் மெயினாக இந்த படத்தோட மைனஸ் கதையாக எனக்கு தென்படுத்தி பார்க்கும்போது படத்தை உங்களுக்கு படத்தை பார்த்துனா தெரிஞ்சிருக்கும். கூடுதலாக காட்சிகளை கொஞ்சம் விருப்பமாக கொண்டு போயிருக்கலாம். மந்தமான திரைக்கதைனாலும் மொக்கையாக போச்சு. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் டேவின் தாஸ்மனுடைய சிறப்பான நடிப்பும் சரி, மணி கேட்டோடைய டிஓபி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பிஜிஎம்மும் செம்மையாக இருக்குது. காதல் பாடல்களை கீர்த்தி செட்டியை இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டியிருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் கொடுக்காமல் இருந்திருக்காங்க. படத்தில் சுவாரஸ்யம் குறையுது. படம் சுவாரஸ்யமாக ஆரம்பித்த கதையில் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. தமிழ் டப்பு நல்லா செஞ்சுருக்காங்க. சொல்ல போனால் அந்த படத்தில் பார்த்தாலே மலையாள படம், ஆனால் மலையாளத்தில் இவ்வளோ பெரிய பட்ஜெட் உள்ள படம் தமிழில் டப்பிங் கொடுத்துருக்காங்க. அந்த டப்பிங் கொடுத்ததை சூப்பராக தமிழில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஊருக்கு மத்தியில் ஒரு பாறை உழுகுது. அந்த பாறை மூலமாக ஒரு சதித்திட்டம் திட்டி உங்கள் அப்பா கொலைய பெரிய திருடர், திருட அம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேலே சொல்கிறாங்க. சுஜேத்தன் அவருடைய மேலே சொல்கிறாங்க. அந்த சொன்னதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க அப்படின்றது தான் இருக்காங்க. ஒரு மொத்தத்தில் ஒரு தந்திரமான ஒரு புதையலை தேடி ஒரு கூட்டம் கிளம்புது. அந்த கூட்டத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, இந்த ஆபத்துலேருந்து அஜய் தேடல் எப்படி தப்பிக்கிறாரு, அவர் குடும்பமும் காட்டுறாங்க அப்படின்றது தான் உண்மையான காட்சியாக வச்சுருக்காங்க. இந்த படத்தோட சினிமா அனுபவம் பார்த்திங்கன்னா 3D விளைவு ஏகப்பட்ட படம் 3D படங்கள் இருந்தாலுமே இந்த படமும் இந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. மலையாள மூவிலேருந்து வந்திருக்காங்க. 3D 2 படம் இருந்தாலும் 2 கேரக்டர் இருந்தாலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நடிப்பும் அவங்களுடைய இதுக்கும் டேவின் தாஸ்மன் அவருடைய டபுள் ரோல், நான் சொன்ன மாதிரி டபுள் ரோல் அவருடைய கெட்டப் ரோலையும் சரி, அவருடைய நடிப்புத்தன்மையை சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீர்த்தி செட்டியோட நடிப்பு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா ராஜேஷோடைய நடிப்பும் கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் பெட்டராக. அவங்க 2-3 சீன்ஸில் மட்டும்தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அதை நம்மளுக்கு படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தேர்ட் ஹீரோயினியான நம்ம லட்சுமி அவங்களும் ஒரு சில ரீனில் தான் வருவாங்க. அது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. படத்தோட ஒளிப்பதிவு ஜேம்ஸ் சோனன் அவருடைய ஒளிப்பதிவு கேரளாவில் சுற்றி இருக்க பசுமையான கிராங்கெல்லாம், அதாவது முக்கால்வாசி இந்த படம் கேரளாவில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த மலையாள சினிமான்றப்போ உங்களுக்கே தெரியும். பசுமையான நிலம்பரப்பை சுற்றி எடுத்திருப்பார் படத்தில். அதில் காட்சிகளும் அதிரடி காட்சிகளுக்கு விஷுவல் சூப்பராக எடுத்திருப்பாங்க. இது ஒரு பழைய காலத்து 80s 90s வர படம் மாதிரி சூப்பராக ஒரு போர்க்கதைகள், கலரி வீரன், இந்த மாதிரி டைலாக்கு, தமிழ் டைலாக்லாம் தமிழ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மலையாள மூவி தமிழ் மூவியை பார்க்குற மாதிரியே ஒரு மலையாள மூவியை எடுத்து வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு டப்பிங்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. திரைக்கதையும் காட்சியும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தோட வெற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தன்னுடைய அப்பா பேருக்காகவும் தன்னுடைய ஊர் மக்களை காப்பாற்றுக்காகவும் புரட்டு போகிற ஒரு 2 வீரனில் கதை தான் இந்த படம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. 2.5 மணி நேரம் பார்க்கணும் இந்த படத்தை. இந்த படம் பார்க்குறதுக்கு இப்போ தமிழ் டப்பில் வந்திருக்கு. மலையாள மூவியாக இருக்குது. நான் போன வாரம் கோட் மூவி பார்க்கும்போது மலையாளத்தில் பார்க்கும்போது இந்த படம் பார்த்தேன், என்னடா ஏஆர் ரமன் ஒரு பெரிய ஸ்டார் படம் வருது அப்படின்னு நினச்சி
பிரம்மாண்டமாக வந்து 3Dயோட வருது, தமிழ்லேயும் விடுறாங்க அப்படின்றப்ப சரி அடுத்த வாரம் ரிவ்யூ போடுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. அந்த வேளை இந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமை வேணும் ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்குறதுக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போனாலுமே ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் நண்பர்களே. இந்த படத்துக்கு ஆர்கேஎன் சேனலில் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மலையாளத்தில் ஒரு மூவி வந்திருக்கு ARM அப்படின்னு, அந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு சஜஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பை விவர்ஸ்.